இந்த 39 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிது? அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீங்கள் எஸ்பி விஜயவாடாவை தேர்ந்தெடுத்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் ஸ்கூலில் எப்படி இருந்தது, இப்போ காலேஜில் எப்படி இருக்குது? இந்த கோர்ஸ் முடிஞ்சு வேறு ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்குதா உங்களுக்கு? நான் இந்த டிஎஸ்சிஓ இப்படி ஒன்று தெரியாமல் இருந்துருச்சு அப்படின்னா, முப்பத்தி 39 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிது? எனக்கு ஒரு 6-7 இது கிடச்சிச்சு. 6-7 கிடைச்சிது. ஸோ 6-7 கிடைச்சும் எதெல்லாம் கிடைச்சிது உங்களுக்கு சொல்லுங்கள். பிஎஸ்டியில் ஒரு 2-3 கோர்ஸ் கிடச்சிச்சு. தியாகராஜாலையும் என்ன 2-3 கோர்ஸு? இன்டகிரேட்டட் கோர்ஸ் எம்எஸ்சி இது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே ஆர்ட்ஸும் கிடச்சிச்சு. அப்புறம் தியாகராஜால இன்ஜினியரிங் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் செப்டில் கிடச்சிச்சு. அப்புறம் இன்னும் 2-3 கிடச்சிச்சு. சரி, அதெல்லாம் விட்டு எதுக்கு நீங்கள் எஸ்பி விஜயவாடாவை தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, எனக்கு பிளானிங் ஆர்கிடெக்சர் அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதனால. சரி 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 சரி. இப்போ நீங்கள் கரூரில் படிச்சீங்க, சமயபுரமில் முதல்ல 10th படிச்சீங்க, அதுக்கப்புறம் கரூரில் +2 படிச்சீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற ஒரு இன்ஸ்டியூட் எஸ்பிஏ விஜயவாடாவில் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் ஸ்கூலில் எப்படி இருந்தது, இப்போ காலேஜில் எப்படி இருக்குது? ஸ்கூலில் இருக்கும் போது நமக்கு ஒரு ஆர்டரில் போயிட்டே இருக்கும். அடுத்து இந்த டெஸ்ட், இது டெஸ்ட், இன்னைக்கு இது படிக்கணும், அடுத்து அது படிக்கணும், அப்படி ஒரு ஆர்டரு, ஒரு இதுலேயே டென்ஷன்லேயே போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த டைம் அது 12th எண்டிங், அந்த 12th சமயத்துலாம் ரொம்ப இதாக இருக்கும். அடுத்து நம்ம காலேஜ் இங்கே நம்ம தமிழ்நாடு கல்ச்சருங்கும் போதே நம்ம அங்கே கேட்கலாம். ஒரு சில சார்லாம் நம்ம தெளிவாக இது பண்ண மாட்டாங்க, நமக்கு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம காலேஜ் நான் இங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் கல்ச்சராக இருக்கும். இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கேன், கேரளாலேருந்து வந்திருப்பாங்க, ராஜஸ்தான், ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்திருப்பாங்க. அங்கே வரும்போது நம்ம தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்ஸே ஒரு என் பேட்ச்லேயே இப்போ ஒரு 15 பீப்புள் தான் இருப்பாங்க. இப்போ ஆல் ஓவர் பேரில் அது 150ல் 130ல் 15-20 பீப்புள் தான் இருப்பாங்க. சரி. ஆனால் இப்போ மொத்த இயர்லேயே எடுத்தோம்னா ஒரு காலேஜ்லேயே ஒரு 90-100 பீப்புள்ஸ் தான் தமிழில் இருப்பாங்க. மற்ற எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸும் இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாட்டையுமே பேசுவோம், எல்லாட்டையுமே இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தெரியும். இப்போ ஒவ்வொரு கல்ச்சர், இப்போ ஓணம் நடக்குது, ஒவ்வொரு செலிப்ரேஷன் நடக்குதுன்னா அவங்க ஸ்டைலில் ஒவ்வொரு இது நடக்கும். இப்போ கேரளா ஸ்டைலில் நடக்கும், நார்த் இந்தியா ஸ்டைலில் நடக்கும். நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் அப்படி தான், ஆல் ஓவர் இந்தியாவில் தான் வந்தவங்க தான். எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்கள்ட்ட ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் எல்லாமே நடக்கும். நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம் செய்யணும், நம்ம அடுத்து மாஸ்டர்ஸில் இல்லை அடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. நம்ம கூடயே இருந்து நமக்காக பண்ணி கொடுப்பாங்க. நிறையா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம கூடயே இருந்து பண்ணுவாங்க, எப்போ கேட்டாலும் நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய அனுபவப்படி இப்போ வருங்கால மாணவர்களுக்கு, எஸ்பெஷலி நீங்கள் உங்கள் திருமயம்லேருந்தோ அல்லது கரூர்லேருந்தோ உங்களுடைய முன்னாள் பள்ளிக்கூடத்தில் இருந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீங்களா? இப்போ நான் இந்த டிஎஸ்சிஓ இப்படி ஒன்று தெரியாமல் இருந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பேன், சும்மா ஒரு காலேஜ் பார்த்துருப்பேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங், டாக்டர் 2 இது ஒரு தெரியும், அது வழியாக போயிட்டு அப்படியே போயிருப்போம். இப்போ அது இல்லாமல் டிஎஸ்சிஓலாம் நமக்கு இத்தனை என்ட்ரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு, நமக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இத்தனை காலேஜஸ், ப்ரீமியர் காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ட்ரன்ஸ்லாம் எழுதணும். நம்ம எல்லா என்ட்ரன்ஸ் எழுதும் போது தான் நமக்கு எதில் இது இருக்குன்னு நமக்கே தெரியும். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம எதில் படிக்கிறோம் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ அது இல்லைன்னா சும்மா நார்மலான ஒரு இதாக போயிருக்கோம். இப்போ இந்த மாதிரி காலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காரு. சரி, இப்போ நீங்கள் எஸ்பிஏல படிக்கிறீங்க, இந்த கோர்ஸ் முடிஞ்சு வேறு ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்குதா உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கு. இந்த இதில் அடுத்து இப்போ அப்படியே போயிடும், அடுத்து ஸ்டார்ட் செமினார்ஸ் வரும், அடுத்ததை பார்த்துட்டு பிஜி செமினார்ஸ் வரும், அதை பார்த்துட்டு அடுத்து இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து. நீங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குதா இல்லை அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்க போகிறீங்களா? இல்லை, கேட்கணும் சார், நீங்கள் தான் கேட்கணும். சரி சரி, வெரி குட், மிக்க நன்றி. நீங்கள் கடந்து வந்த பாதை வந்து இட்ஸ் ட்ரூலி இன்ஸ்பிரேஷன்.
அதாவது கரூர்லேருந்து படிச்சுட்டு திருமயம்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிக்கிறீங்க. மிகவும் பெருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நம்பிக்கையும். தேங்க்யூ. நன்றி.